வணக்கம். நான் உங்க அடைக்கேன் சார். இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம திமுக ஆட்சி என்ன வேலை என்னென்ன வேலையை பார்த்திருக்கான்னு பாருங்க. பக்கா வெத்தங்கிட்ட நாயின்னு சொல்லலாம். என்னன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க, கெட்டாவது பிரச்சனை இதுவே கெட்டாவது தான். இவங்க பண்றதுக்கு அராஜகத்துக்கு இந்த அளவுக்கு போயிட்டானுங்க பாருங்களேன். பாத்ரூம்ல இருந்து பேண்ட் கூட போடவில்லை, போட்டு வரண்டா அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. போராடி கொண்டிருந்த யாரு, நம்ம செவிலியர்கள், மாசு சுப்பிரமணியன், அந்த துறையோட அமைச்சர் வெத்தங்கிட்டானுங்க. எதிரில போறதில்ல. இப்ப என்னன்னா அந்த போராட்டத்தை தடுக்கிறதுக்காக, கண் தடுப்புக்காக 1000 பேருக்கு இப்ப முதலா 1000 பேருக்கு பணி நிரந்தரம் பண்ணிருக்காங்க. அவங்க ஒன்னும் துப்பு கேட்டவனுங்களா உங்க மாதிரி கொள்ளை அடிக்கல, பணி நிரந்தரம் கேட்கறாங்க. சம்பளம் வேறு கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சம்பளம் வேறு கேட்கல. என்ன கோடிக்கணக்கில் உங்க சுருட்டுல அவங்க கேட்கற ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க என்ன ஆட்சியில சொன்னி வந்துட்டீங்களோ அவங்க சொல்றாரு. யாரையா மாசுபடுவீங்கன்னு சொல்றாரு. அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், 2 வருஷத்துக்கு நீங்க பெர்மனன்ட் வேலை கேட்கக்கூடாது, இருக்க வேலையில அப்படியே போகணும், சம்பளம் கேட்கக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட பார்த்து படிக்கிறாரு. வெக்காட்டா நீங்க என்ன உத்தரவாதம் கொடுத்து அந்த சீட்டுக்கு வந்தீங்க? உங்களை ஆட்சியில் உட்கார வச்சது பணி நிரந்தரம் பண்றேன்ட்டு யாரும் சொன்னீங்க? ஆசிரியர்கள், செவிலியர்கள், என்ன தூய்மை பணியாளர்கள், இவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு பண்ணாரு துப்பு கேட்டவங்களா. ஆனா இது வரும் என்னன்னா 1000 கோடிக்கிட்ட லஞ்சம் மட்டும் வாங்குவீங்க. என்ன லஞ்சம் மட்டுமே 1000 கோடினா உங்களுக்கு எல்லாம் சொல்றதுக்கு அளவே இல்லடா. வார்டு கவுன்சில் 70 கோடி, அது மாட்டினது மட்டுமே 70 கோடி தெரிஞ்சது. என்ன தெரியாம 7000 கோடியோ, 70 கோடி வார்டு கவுன்சிலர். நம்ம மினிஸ்டர் KN 1000 கோடி. அப்ப தலைவர் 7000 கோடி நீங்க சொல்லணும். வெள்ளை அறிக்கை வேணாம், அறிக்கையாச்சும் கொடுங்க. டே கொள்ளை அடிச்சிருக்கணும். உங்களுக்கு பெஞ்சில தில் இருந்துச்சுன்னா இந்த சொல்ற சேப்பாக்கம் தொகுதியும் குளத்தூர் தொகுதியும் யார் இருக்காங்கன்னு தெரியல. இப்ப கரண்ட் MLA நாம உங்க ஸ்டாலினியோ நம்ம IT கம்பெனி வச்சிருந்தார்ல, ஒரு 10,000 பேர் வேலை கொடுத்தார்ல, யாரு நம்ம உதயநிதி. அவர் சொல்ல அவர் எந்த துறையில இருந்த பக்கா IT கம்பெனி வச்சு நடத்திருந்தாரு. 1000 பேருக்கு வேலை கொடுத்திருந்தாரு. அந்த வேலை அந்த IT கம்பெனி வேளாண் தூக்கி எறிஞ்சிட்டு அரசியல் கொண்டு வந்திருக்காரு. அவ்வளவு நேர்மையானவர். இந்த விதத்துல தமிழ்நாடே பட்டா போட்டு வாங்குற அளவுக்கு நேர்மையான கட்சி இல்ல, நேர்மையான குடும்ப ஆட்சி தான் பண்றாங்க. சரிங்களா? என்னன்னா நீங்க சொல்றாங்க நேற்று வந்து இன்னைக்கு CM மாசம் இருக்கான கெட்ட வார்த்தை திட்டிருந்தா ஒரு திட்டுறாங்க. கெட்ட வார்த்தையில தப்பே இல்ல. இவனுங்களா கெட்ட வார்த்தை திட்டினாலும் உங்களுக்கு புத்தி வராது. அந்த அளவுக்கு கோடியா லஞ்சம் மட்டுமே வாங்குவானுங்க. பணி நிரந்தரம் கேட்கறாங்க. சம்பவம் இல்ல, கோடியா உங்க சூட்ல. அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்ப முஸ்லீம்க்கு ரொம்ப சாதகம் பண்றேன்னு சொல்லிட்டு சந்தன கூட ஏத்த விட்டுருக்கீங்க. யாருமே போராட்டம் பண்ணல. என்ன தடுக்கணும், எங்களையும் ஏத்த விடுங்க. எங்களை ஏத்த விட்டு நாங்களும் அந்த சந்தன கூட ஏத்துறது நாங்களும் கலந்துக்கிறோம். வெத்தவங்களா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஒரு நண்பனா இருக்காங்க இந்துஸ், முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ். நீங்க சொல்ற மாமன் வச்சாங்க கூட வேணாம், அண்ணன் தம்பி கூட சொத்து பிரச்சனை இருக்கும் இவங்க கூட. ஆனா நண்பனா பாக்குறாங்களா? ஏன்டா இப்படி ஒரு கேவலமான இது? மதக்கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் நீங்க அப்ப மகன் அந்த கொள்ளுதான் செத்துட்டான், கிழவன் செத்துட்டாரு. அதுக்கப்புறம் மகன் கொள்ளு பேரை எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. இன்ப நிதி, துன்ப நிதி எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. நீங்க என்ன குடும்ப அரசியல் பண்ணீங்க? ரொம்ப கேவலடி. இன்ப நிதிக்கு எவன் போட்டு சொல்றா? நீங்க காசு அவனை சம்பாதிச்சதா? இல்ல அவன் எந்த IT கம்பெனி வச்சிருந்தான்? இல்ல அவன் எங்க வாத்தியாரா போனான்? இல்ல எங்க தூய்மை பணியாளராக போனான்? சொல்லுங்க. இல்ல வேணாம், எந்த வேலை செஞ்சாதான்? என்ன தூய்மை பணியாளரா, வாத்தியாரா, இல்ல செவிலியரா, என்ன இடத்துல வேலை பார்த்தான்? இன்பநிதி என்ன தைரியத்துல எவன் அப்பனுக்கு சொத்த அவன் போட்டு படம் எடுக்கிறான்? அவன் சொல்லுங்கடா. என்ன கேவலமாயி பாருங்க. இது இந்த வீடியோட அந்த செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க. அராஜகம் பண்ணி கைக்குள்ளியா இருக்கா போலீஸ் மேலும் தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம். என்ன போலீஸ்காரங்க சாகரத்துக்கு துணிஞ்சவங்க, குடும்பத்தை கருவறுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. நியாயம்தான். அதே மாதிரி அவங்க மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் வில்சன் இருக்கான்ல, அவரு கேவலமான ஜென்மம். என்ன எடுத்து சொல்ற வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஒருத்தராச்சும் நேர்மையா என்ன நடக்குதோ அதை எடுத்து சொல்லுங்கடா. இன்னும் போலீஸ் முன்ன கரெக்டா இருங்க. இல்ல அரசு வழக்கறிஞர், கீழமை நீதிமன்றம், ட்ரையல் கோர்ட்டு, உயர் நீதிமன்றம், இது ரெண்டுலையுமே கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த ஆளுங்களும் இருக்காங்க. அதுவும் அரச வழக்கறிஞர்கள் தான், இல்லைன்னு சொல்ல. அவங்களும் அரச வழக்கறிஞர். நீ வந்து வில்சன் இருக்கால,
தாவேக வாங்கினது வெறும் இடைக்கால உத்தரவா, நிரந்தர உத்தரவு? நீங்க என்ன வாங்கினீங்க? நிரந்தர உத்தரவா? இடைக்கால உத்தரவுக்கு மேல்முறையீடு போகும்போது நிரந்தர உத்தரவு எப்படா வாங்குவீங்க? கேளுமல்ல. இதோட வீடியோ போடுற என்ன மா சுப்பிரமணியம் பத்தி நம்ம செவிலியர்கள் போராட்டம் பண்ணுங்க, வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இவங்களை மாதிரி போய் 2026 எலெக்ஷன்ல காசுக்கான பொருளை வாங்கிட்டு போட்டு போடாதீங்க. போதும் கஷ்டப்பட்டதெல்லாம். நானும் சரி நீங்களும் சரி என்ன போட்டோம், இவனுக்கு வேணும் இல்ல, மாற்று கட்சி இல்லாம தான் போட்டோம். நல்லா புரிஞ்சுக்குவானுங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும். காசு அடிச்சா அந்த மதப்புல இருக்கணுங்க. தமிழ்நாடு இப்ப வந்து வெளில வந்ததுல மிதக்க விட்டாருங்க. கேட்டா சிந்தாமணி அம்மா யாரு மேற்பியா வெள்ளாமையா மழை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்துச்சான். அது அறிவித முண்டங்களா எக்ஸ்ட்ரா தண்ணி தான் என்ன அந்த பிரியா சொல்ற எக்ஸ்ட்ரா தண்ணி தான் வெள்ளம் வெட்டங்க எடுக்கணும் பேசுற. அம்மாவும் லாபம் இல்லையா உன்னெல்லாம் என்ன சொல்லிட்டு தெரியல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.